அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆஹ் இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள். எங்களோட யூத் ஜி வெப்சைட் அது ஓபன் பண்ற, லான்ச் பண்ற அந்த நாள். எங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நிறைவேற நாள், என்னுடைய கனவுகள் நிறைவேற நாள் அப்படின்னு தான் நிறைய அடிக்கடி போடும். அந்த யூத் ஜிங்கிற வெப்சைட் எங்களோட இளைஞர் கழகமான யூத் விங்ஸ், அந்த யூத் விங்ஸுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லை, யூத் விங்ஸ் முக்கியமான ஆட்கள் நிறைய பேருக்கு சேவைகளையும் சரி, கல்வியையும் சரி, அதே மாதிரி நிறைய இன்னொரு விஷயங்களை வழங்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இது எங்களுடைய முதல் அறிவிப்போம். எஸ், விளங்குதுண்ணா. குட். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டை விளக்கப்படுத்த முன்னுக்கும் இந்த வெப்சைட்டுக்காக சில தியாகங்களையும் அதுக்கான பார்ட்டிசிபேஷன் நிறைய செஞ்சவங்களுக்கு நாங்கள் அறிமுகம். அதுல முதலாவது நான் சொல்லிக்கிட்டேன், எங்களோட யூத் விங்ஸ் இலங்கை ஃபுல்லாக இருக்கிற எங்களோட இளைஞர் கழகமான யூத் விங்ஸ், அதுக்கான இந்த வெப்சைட் எல்லாருக்காகவும் உருவாக்கப்பட்டது. அது இளைஞர்களுக்கு மட்டும் இளைஞர்களான நாங்கள் ஆரம் கொடுக்கிறோம், நாங்களும் வழி நடாத்த போறோம். இந்த வெப்சைட் உங்களோடது நிறைய பேரோட. அதுக்கு மத்தியில இதை நிர்வகிக்கிற ஒரு டீம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. ஏன்னா நான்கிற ஒரு ஜம்ஷீத் அப்படிங்கிற ஒரு தனி நபரால மட்டும் செய்ய முடியக்கூடிய காரியம் நாங்கள் ஒரு டீம், பெரிய டீம். அதனால முதல்ல எங்களோட குழுவை அறிமுகப்படுத்து. நான் யாருங்கிறது தெரியும். திருப்பியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் நான் அறிமுகப்படுத்துறேன். எங்களுக்கு ஒரு குழு ஒன்று போட்டிக்கிறோம். இப்போதைக்கு அதுக்கு பேரு போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளுக்கு நாங்க உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நாங்க பேசிக்கிட்டு என்ன தரலாம் தரக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்கள் முடிவு. ஏன்னா இது ஒரு சபைன்றதால சபை ஒழுங்கு மட்டும் கட்டாயம் தேவைப்படுது. அந்த அடிப்படையில எங்களுடைய சபை நாகரிகங்கள் நாங்க எங்களோட சபையை போர்டை உருவாக்கி, அதுல நான் உள்ளடங்கலாம் எல்லாரும் மொத்தம் 11 பேர் இருக்கிறாங்க. யார் இவங்க ரைட்டா? எல்லாரும் உங்கள இருந்து நாங்க தெரிவு செய்திருக்கிறோம். அப்போ நீங்க யோசிக்கலாம், இவங்களை தெரிவு செஞ்சீங்க, நீங்க எங்களுக்கு எதுவும் சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தகுதியானவங்களை நாங்க அடையாளம் கண்டு வச்சிருக்கோம். அந்த நேரத்தில் உங்களுக்கான ஒப்போஸ் கட்டாயம் வருங்கிறத மனசுல வச்சுக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த கட்டத்துக்கு தேவையானங்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வெரி பேசிக்காவும் கற்றுக்கொள்றதுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கூட நாங்க வாய்ப்புகளை கொடுப்போம். முதல்ல அந்த போர்டை நான் சொல்லிட்டு என்னோட ரூல்ஸ்ல சில விஷயங்களை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ஓகே, முதலாவது ஏஐ சார், ஆர்கில் சார் ஆர்கில் சாரை பத்தி சொல்ல தேவையில்லை. அவர் என்னோட ஐடி வெப்சைட்டுக்கான பாடத்திட்டங்கள் பொறுப்பான உயர் அதிகாரி. அடுத்தது இக்ஷாப் சார் நினைக்கிறாங்க. இக்ஷாப் சார் அவரை பத்தி சொல்ல தேவையில்லை. ஸ்டாஃப் அவர் கோ ஃபவுண்டர் எங்களோட சரியா? கோ ஃபவுண்டர் அவரும் உருவாக்குற ஒரு காரணம் தான். அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு அவருக்கான பொறுப்பு, வெப்சைட்ல உள்ள சேல்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட என்னோட போர்டை பத்தி நான் விளக்கப்படுத்திட்டு. அடுத்து இக்ஷாப் இர்ஃபான் அவரை பத்தி சொல்ல தேவையில்லை. அவர் யாரு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அவருடைய பொறுப்பும் இதுதான், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும். அது இந்த வெப்சைட், அதாவது எங்களோட youthz.com அது மூலமாக இதுக்கு அவர் பொறுப்பாக இருப்பார். அடுத்தது சிஸ்டர் ஷஹானா சிஸ்டர் நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்த நபர், திருப்பியும் சொல்றேன். அவங்க எங்களோட பெண்களுக்கு லேடிஸ் குரூப்புக்கான கோஆர்டினேட்டர் அவங்க தான். ஓகே, அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நாங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், எங்களோட போர்டுல 25 மாவட்டங்கள் இருக்குது. 25 மாவட்டங்கள் இருந்து 25 டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசர் அவங்கள நாங்க இணைப்போம் அப்படின்னு சொல்லுது. அதுல ஒரு ஆளை நாங்க முதலாவது நாங்க இப்போ அறிமுகப்படுத்துறோம் யாழ்ப்பாணத்துல.
அவங்க யாழ்ப்பாணம் மொதன் சைட், அதுக்கு பொறுப்புதாரி பெர்னார்ட் பெட்ரிசியா அந்த சகோதரியும் இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜஃப்னா ரீஜனுக்குள்ள சகல விஷயத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி தொழில் வழிகாட்டல் சகல செயல்பாட்டுக்கும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க. அவங்க இந்த கோஆர்டினேட்டருக்கு கீழே தான் இயங்குவாங்க. அவங்களுக்கு துணையாக தர்ஷிகா அப்படின்னு சொல்ற சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இனி ஏனைய 24 டிஸ்ட்ரிக்டுக்கும் ஆட்களை போடுறதுக்கு இருக்கிறோம். 1 by 1 செய்வோம். எங்களோட அடுத்த போர்டு. ஓகே, அடுத்தது மெம்பர்ஸ் ஆன ஆட்களுக்கும் நாங்கள் இதில் கொடுத்திருக்கிறோம். அசாம் அவர் வந்து மன்னார், அவரையும் போட்டிருக்கிறோம். அவர் வந்து பாய்ஸ் செக்ஷனுக்கு உள்ளவர். அவர் இந்த குழுவில் இருக்கிறார், அந்த போர்டில் இருக்கிறாரு. அடுத்தது ஃபஹமிதான்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரிஸ்கா, அடுத்தது ஷஹாமா அப்படின்னு சொல்ற சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க முக்கியமான ஆள். அவங்க புத்தளம் தாரகை அதோடைய ஃபவுண்டர். நான் வரிசையா சொல்லிட்டு வந்தேன், அதனால தான் ஒரு பேரை வாசிச்சுட்டு வரேன். அந்த ஷஹாமா சிஸ்டர் வந்து புத்தளம் தாரகையோட ஃபவுண்டர். புத்தளம் தாரகையில் உள்ளவங்க இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் போடுங்க தம்ஸ் அப். சூப்பர், நிறைய பேர் இருக்கிறீங்க. ரைட், புத்தளம் தாரகையில் உள்ளவங்க அதுக்கான தலைவர், அவங்க தான் ஃபவுண்டர் மாதிரி தான். அவங்க எங்களோட போர்டோட முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கர். அவங்களையும் இந்த இடத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் எங்களுடைய போர்டு, அதோட நாள். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இது பண்ண போறாங்க. இதுல சொன்ன மற்ற எல்லாருக்கும், அந்த பதவிகள் சொல்லப்படாத பேர் வாசிச்ச எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல கம்யூனிட்டிக்கு மொடரேட்டராக நாங்கள் போடுவோம். மொடரேட்டர்னு சொன்னா எங்களோட கம்யூனிட்டி இருக்கி தானே, நான் ஏற்கனவே படிச்சு தந்திக்கிறேன். என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப் குழு இருக்கி தானே, வாட்ஸ்அப் பல குழுக்களை இணைக்கக்கூடிய ஒரு களத்துக்கு கம்யூனிட்டின்னு சொல்றது. அதே செட்டப்பை தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் எங்களோட வெப்சைட் உள்ளது. மொடரேட்டர் என்னத்துக்குன்னு சொன்னால் அதுல தேவையில்லாத மெசேஜ், லேடிஸ் பாய்ஸ்னு வேறையா பிரிச்சு வச்சுக்கிறோம். அவங்களோட டீம்ல மட்டும்தான் இருக்கணும். அடுத்தது தேவையில்லாத வேர்ட்ஸ் போடுறது அது இல்லாமல் இருந்தால் மொடரேட்டர் நிறைய பேர் வருவாங்க, உள்ள பார்த்துட்டு இருப்பாங்க. வித்தியாசமான ஒரு மெசேஜ் வந்ததுன்னு சொன்னா உங்களை குரூப்பை விட்டு வெளியே போட்டுருவாங்க, திருப்பி வர முடியாத கட்டம் வரும். ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா இது வந்து கல்வி கற்கக்கூடியது, தொழில் செய்யக்கூடியது, அதே மாதிரி ரெண்டும் கலந்த முக்கியமான விஷயத்துக்கான கட்டுப்பாடாக இயங்கும். அதே நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி செக் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போதைக்கு மட்டும் அதை சொல்றேன், அதில் ஃபங்க்ஷனை நாங்கள் பார்ப்போம். செக் பண்ணும் பொழுதும் ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா மிஸ்டர் பாட் பார்த்துக்கிட்டீங்கிறாரு, அதுல நான் ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். வித்தியாசமான வார்த்தைகள் அங்கே போச்சுதுன்னு சொன்னா உங்களை அவரே தூக்கி வெளியே போட்டுருவார். ஏஐ ரைட் உள்ளதான் எங்களோட ஸ்ட்ரக்சர். முதலாவது நாங்கள் வெப்சைட்டை பார்த்துருவோம். ரைட், முதலாவது இதுல லோகோ. இந்த லோகோவில் கலர் கோட் கொடுத்துக்கிற காரணத்தை நான் சொல்றேன். முதலாவது யூத்துங்கிற பேரும் ஜிங்கிற பேரும் ரெண்டையும் வந்திருக்குது. இந்த வார்த்தைகள் வந்து யூத்துன்னு சொன்னா இளைஞர்களுக்கு காட்டும், உங்களுக்கு அது தெரியும் சரியா? இளைஞர்களை காட்டக்கூடியது இந்த யூத். அடுத்த ஜிங்கிறது வந்து அதுக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லாங். ஜென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன். அப்படிப்பட்டவங்க தான் இந்த காலத்து இளைஞர்களாக இருக்கிறீங்க, அவங்களுக்காக விட்ட வார்த்தை. அதே நேரத்துல நிறைய பேர் யோசிப்பாங்க, இது இளைஞர்களை மட்டுமே பேசிக்கிறோம், இது எங்களுக்கு இல்லையா அப்படின்னு. பெரியவர்களும் மூத்தவர்களும் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மூத்தவர்களும் இந்த இளமையை தாண்டி வந்தவர்கள் தான். அவர்களையும் நாங்க கன்சிடர் தான் பண்றோம் ஆலோசகர்களா. அவங்களுக்கான முழு களமும் இதுதான். அவங்களுக்கும் இதுல முழு உரிமையும் இருக்குது. ஏனால் அவங்க தான் மரியாதைக்குரிய நபர்கள். இதுல தொழில் புரியறதுக்காக புத்தளம் தாரகையிலையோ எங்களோட பிஸ்னஸ் ஹப்லையோ நிறைய தொழில் புரியறதுக்காக வேண்டி அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நாங்க வரவேற்று நாங்க கட்டாயம் அவங்க தரக்கூடிய ரிசோர்ஸஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல அவங்க வாயிலாகவும் நீங்களும் உங்க வாயிலாக அவங்களும் பிரயோசனம் அடையணும். அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் பார்த்தீங்க. ரைட், இப்போ இந்த வெப்சைட்ல உள்ள கலர் கோட் அதை சொல்லிடுவோம். இது வந்து இந்த பர்பிள் கலர் இருக்குது. பர்பிள் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட்டை குறிக்கிறது. புத்தளம் தாராகிற கலரை பார்த்தா கூட அதுதான் வருவது. ஒரு வெற்றியுடைய அடையாளம் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக பாவிக்கக்கூடிய ஒரு கலர்.
அது எனக்கு பிடிச்சிருந்ததால நான் அந்த கலரை நான் உண்மையிலேயே புத்தளம் தாராகையிலேருந்து தான் நான் வந்து சில விஷயத்த டக்குன்னு ஒத்துக்கொள்ளுவேன். அதுல இருந்து கொப்பி அடிச்ச கலர் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. காரணம் வந்து அதோடைய பவர் அப்படி. ஓகே, அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் போட்டிக்கிறோம். அது வந்து தூய்மையை காட்டும். அதே மாதிரி இந்த ஒரேஞ்ச் கலர் எப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு கேம்பஸாகவும் அல்லது ஒரு யூனிவர்சிட்டியாகவும் கல்வி கலாசாலையமா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்ட இந்த வெப்சைட். அந்த ஒரேஞ்ச் கலரை போட்டிக்கிற காரணம் என்னன்னா அதிகமான சில காலேஜஸ் யூனிவர்சிட்டியில வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம்ல உள்ள கலர் கோட்ல வச்சதால அதுக்கான காரணத்தை நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன். என்னங்கிறது தெரியல. பட் எனக்கு பிடிச்சதால அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ போட்டிக்கிறது வந்து அது எனக்கு பிடிச்ச கலர்ன்றதால எனக்கு ஒரு சின்ன சாய்ஸ். ஒரு சின்ன இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளவுதான் இதை பற்றியே ஒரு விளக்கம். அடுத்தது இந்த வெப்சைட்ல வந்து ஹோம், ஷாப்பிங், கம்யூனிட்டி, லைப்ரரி, கான்டாக்ட் அப்படிங்கிற பல வேறுபட்ட அம்சங்கள்லாம் அதில் இருக்குது. அதுல முதலாவது அபவுட் அஸ், எங்களை பத்தி என்ன, எங்களை பத்தினா இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன அறிமுக உறவு ஒன்று கொடுத்திருக்கிறேன். இந்த வெப்சைட்டை நான் இப்போ முடிய விட்டு நான் அன்லாக் பண்ணி விடுவேன். நிறைய பேர் உள்ள வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட இதை இங்கிலீஷ்லையும் போட்டிக்கிறேன், தமிழ்லையும் போட்டிக்கிறேன் ஃபார் கன்வீனியன்ஸ். இதை பார்த்து அந்த மூவ் ஆகிட்டு வருவது, இந்த கையில் இருக்கிறது வந்து ஒரு இளைஞரோ யுவதியோ யாரோ ஒரு ஆள் அவங்க வந்து டிஜிட்டல் துறையில கற்றுக்கொள்றாங்க அல்லது தொழில் செய்யறாங்க. அதுக்காகத்தான் இதை வடிவமைச்சேன். இது மூவ் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு மோஷன் அனிமேஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு கீழே வந்தால் இப்போ இனி நான் விளக்கப்படுத்துறது ஒவ்வொன்றா நீங்க ஒரு கேம்பஸ் ஸ்டூடெண்டாகவே கன்சிடர் பண்ணுங்க, அல்லது ஒரு ஒர்க்கரா கன்சிடர் பண்ணுங்க, அல்லது வந்து தொழில் ரீதியில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால் உள்ளுக்கு வந்த ஒரு ஆளா கன்சிடர் பண்ணுங்க. 4 கேட்டகரிகளையும் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அவரா நினைச்சுக்கொள்ளுங்க. அதுல இருந்து நான் விளக்கப்படுத்துறேன். ஓகே, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஷாப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன், ஸ்டடிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், செல்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதுல ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன? எனக்கு வந்து உங்களோட ஸ்கிரீன்ல வந்து விளங்குது இல்ல நீங்க சொல்ற ஆப்ஷன். எனக்கு ஃப்ரம் ஹோம் பேஜ் மட்டும் தான் காட்டிட்டு இருக்குது. ஹோம் பேஜ் மட்டுமா காட்டுது? இப்போ ஓகே, மேபி இன்டர்நெட் லெக் ஆகுதுன்னு தெரியல. ஓகே ஓகே, உங்களோட சைட் நினைக்கிறேன். எல்லாருக்கும் விளங்குதாமா? அது விளங்காட்டி அப்பப்ப சொல்லிக் கொள்ளுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் விளக்கப்படுத்தணும். குட், ரைட், குட், தேங்க்யூ. மற்றது நோ வரிஸ், இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, நீங்க திருப்பி பார்க்கலாம் யூடியூப்ல. நோ வரிஸ். ரைட், இப்போ ஷாப்பிங்கிற ஆப்ஷனை நான் தந்திக்கிறேன். எதுக்கு தந்திக்கிறேன்னு சொன்னால் இந்த ஷாப்பிங்கிற ஆப்ஷன் வந்து வாங்குறது. ஷாப்பிங்னா அதுதான், ஒரு ஷாப்பிங் மால்ல போய்த்து பொருளை வாங்குறது, அல்லது ஏதாவது ஒரு ஸ்டால் இருக்கும், அவங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரா இருக்கும், சேவையை பெற்றுக்கொள்றது. ரெண்டுக்குள்ளது தான் ஷாப்பிங். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ண முன்னுக்கோ முதல்ல இந்த சப்ஜெக்டை முடிச்சிருவோம். கீழே பார்த்தா யூத் தி ஷாப்பிங். நீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும் ஷாப்பிங் பண்றது. இது வந்து ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் இப்போதைக்கு சாம்பிளுக்கு போட்டிக்கிறோம். இது வந்து ஒரு டமி, உண்மையானது இல்லை. இந்த மாதிரி நிறைய வரும், கிட்டத்தட்ட ஒரு 30-40 மட்டும் இந்த ஹோம் பேஜ்ல காட்டும். அதுக்கு மேல வந்ததுன்னு சொன்னால் இந்த ஷாப்பிங்கை கிளிக் பண்ணினால் இதுக்குள்ளுக்கு ப்ராடக்டோட பேஜுக்கு போயிடும். இதுல நிறைய அப் டு டேட் A to Z எல்லாமே வரும். உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்கறேன்டா, இதை கிளிக் பண்ணினா இந்த பாருங்க ப்ரைஸ் லோ டு ஹை அந்த இதெல்லாம் வரும். இதில் கலர் கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கு, இது நான் மாற்றிடுவேன் பிறகு. சரியா, பெஸ்ட் செல் பண்ணுறது, அல்ஃபாபெட் A to Z இந்த மாதிரி ப்ரைஸ் லோ டு ஹையா, ஹை டு லோவா அப்படிங்கிறதுல நீ ஷார்ட் லிஸ்ட் பண்ணனா அதை காட்டும், எத்தனை ப்ராடக்ட்னு காட்டும். இது எங்களோட ப்ராடக்ட் பேஜ். இதுல முக்கியமான விஷயம், இந்த கவுண்டர் ஒன்று ரன் ஆகிட்டு வருது பாருங்க, 20, 46, 25, 24, 23 சொல்லி. என்ன இது? ஆஃபர் இல்ல. பாப்பமே யார் சரியா சொல்றீங்கன்னு. தெரிஞ்சவங்க சத்தம் போடாம இருங்க. அதாவது அந்த சேலுக்கான டைம் எவ்வளவு நேரத்துல முடியும்? ரைட், அதுதான் இல்ல. வெரி குட், பட் அதுதான் இல்ல. வேற என்ன? வெல் டன். வேற என்ன? ரைட், ஈபே தெரியுமா? ஈபே, அதுல ஏலம் விடுறது தெரியுமா? ஆக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது, அது ஈபே அதுக்கு தான் ஸ்பெஷல். அதே ஃபங்க்ஷனுங்க நாங்க கொண்டு வந்துக்கிறோம்.
ஏலம் விடலாம். நிறைய பேர் ஃபத்துவா எடுக்கலாம், மார்க்கத்துக்கு அது கூடுமா கூடாதுன்னு கூடும். அதுக்கான ஹதீஸும் இருக்குது. தேவைப்பட்டவங்க எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை ஃபத்துவா தரேன். அதுக்கான டைமிங் நான் இல்லாதால சுருக்கமாக முடிச்சுக்கொள்ளும். ஸோ அதனால மற்ற சகோதர மதத்தில் உள்ளவங்களுக்கு இதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு மாதிரி இருந்தால் கட்டாயம் அதை நாங்கள் நீக்கிடுவோம். ட்ரீட் ஈக்குவலி. உங்களுக்கு எது தேவையானது அதை மட்டும்தான் தருவோம் நாங்கள். ரைட். இப்போ இது உள்ளுக்கு போயிட்டு பார்த்து அதை கிளிக் பண்ணுவோம். ஏலம் விடுறது சும்மா பார்த்துப்பீங்க, ஒரு சுத்தியுலன்னு வச்சுக்கிட்டு 1 தரம் 2 தரம்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று கொடுத்திப்போம். பிட்ஸ்ன்னு சொன்னா என்ன, ஏலம் கூறுறது இத்தனை இதுக்குன்னு சொல்லி. அப்போ குறிக்கப்பட்ட தொகை இது, ரிசர்வ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, இந்த பொருள் குறிப்பிட்டது வந்து இப்போ 2 ரூபா. சரியா? ஸ்டார்ட் பிட்டிங் நீங்க 1 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபான்னு கூட்டிக்கிட்டு போகும். இந்த கவுண்டர் எப்ப முடியுதோ அதுல யாரு கூட எடுத்துக்கிறதோ அவர் வின். சரியா? உங்களோட அமௌண்ட் இதுல டைப் பண்ணி பிளேஸ் அ பிட் கொடுத்தா நினைக்கல காட்டும், லிஸ்ட் பண்ணிடும். அதை நாங்க இப்போதைக்கு நாங்க ஃபங்க்ஷன் போட இல்லை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல அறிமுகப்படுத்துறதுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ரைட்டா? ரைட். அடுத்தது எங்கட ஒரு ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணுனா உள்ளுக்கு இப்படி இருக்கும். add to cart. இதை கிளிக் பண்ணினா வியூ கார்ட். இதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க பொதுவான வெப்சைட்ல. நாங்க அதுக்கான ஒவ்வொரு வீடியோக்கள் போடுவோம். அந்த வீடியோ மூலமாக நாங்க உங்களுக்கு நாங்க கற்றுத்தருவோம். யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இனி நம்ம இது எல்லாத்தையும் டிஜிட்டல் மயப்படுத்துவோம். எத்தனை வேணும் ஐட்டம், இது வந்து சும்மா நான் போட்டிக்கிறேன். இப்போ குறிப்பிட்ட பொருள்னு வைங்களேன், அதை 1, 2, 3 அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு எட்டு காட்டுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அட் ஆயிரும். அதுக்கு பிறகு வியூ கார்ட்லன்னு போட்டால் அல்லது செக் அவுட் போனா இந்த பேஜுக்கு வந்துடும். கட்டாயம் நீங்க லாகின் பண்ணி ஆகணும். மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள வந்து வாங்கலாம். ரைட்டா? ஆஃபர்ஸா இருந்தா இது வந்து உங்களோட ஆப்ஷன். அதுக்கு பிறகு பில்லிங் வரும். இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் நிரப்பி போட்டு கம்ப்ளீட் ஆர்டரை கொடுத்தா சரி. அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகும். கார்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்து பேயை தட்டி விட்டா உங்களுக்கு கார்டுலேருந்து காசு எங்களுக்கு வந்துடும், பொருள் உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்கு இருக்கிறோம். அப்படி பின்னுக்கு போய் தருவோம். இதுல யாரு விற்கிறாள்? இத UG.com விளங்குதா? இது திருப்பி காட்டுறேன்னு பாருங்க, ஒரு நிமிஷம். என்ன பாருங்க, கீழே காட்டுது யார் விற்கிறாள்? UG.com தான் விற்குது. அல்லது வேற ஒரு வியாபாரி உள்ள வந்தும் விற்கலாம். அந்த ஆப்ஷனை நாங்க கொடுத்திருக்கிறோம். அதை நாங்க அடுத்தது கடைசியில பார்ப்போம். இப்போ யார் விற்கிறதோ அவர பேருங்கன்னு வந்துடும், ப்ரைஸுங்கன்னு வந்துடும், இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்தது ரிவ்யூ வரும். எத்தனை ரேட் அடிச்சுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கடையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்து நம்ம உள்ள போய் வாங்கலாம். இது வந்து எங்களோட ஸ்டோர், இது ஷாப்பிங். அடுத்தது ஸ்டடி. ஓமா உள்ள ஸ்டடி பண்ண முன்னுக்கோ எங்களோட கேம்பஸ் உங்களுக்கு முக்கியமான பகுதி. இது மை கேம்பஸ். நான் ஏன் இதை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஒரு பாரிய கனவு ஒன்று இருக்குது. என்ன, எனக்கு வெளிநாட்டில் போயிட்டு படிக்க முடியல, காசு இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வீசா பிரச்சனை, கமிட்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கனவுகள். வெளிநாடை தானே பார்க்கணும். வெளிநாட்டில் உள்ள அத்தனை விஷயத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம். தொடர்ந்துக்கிறேன் சில விஷயம் ஒவ்வொன்றா நீங்க பார்க்க போறீங்க. நல்ல மாணவர்களை பார்க்கலாம். சர்வதேச ரீதியில நாங்கள் கனெக்ட் பண்ணி தருவோம். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க இனி பேசலாம். ஒரு ஸ்டார்ட் அப் தான். முதல்ல நீங்க உங்களை கட்டமைச்சு கொள்ளுங்க, உங்களோட சிஸ்டத்துக்குள்ள நீங்க வாங்க. அதுக்கு பிறகு நம்ம அடுத்ததை கனெக்ட் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசலாம், ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணலாம். அதுக்கு பிறகு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கான கனவுகளோட பயணிச்சு கொள்ளுங்க. அதுக்கு காசு தேவை, பொருளாதாரம் தேவை. முதல்ல படிங்க. தொழில் செய்யற நேரத்துல தொழில் செய்யுங்க, படிக்க வேண்டிய நேரத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. பிறகு கஷ்டப்பட வேண்டி வரும். உங்களுக்காக தான் இதை உருவாக்கிக்கிறோம்.
இந்த கேம்பஸ்ல 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நான் டீச்சரா ஸ்டூடெண்டா? அப்போ ஒரு டீச்சர் என்ன பண்ணுவார், இதை பார்த்து போட்டு நான் வந்து டீச்சர், நான் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே கேம்பஸ் தானே. அவர் என்ன பண்ணுவார், இதை கிளிக் பண்ணுவார். பண்ணிட்டு டீச்சர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. சிம்பிள் ஃபார்ம், ஒரு பக்கம் தான். அவர் மொத்த இன்ஃபர்மேஷனையும் அதுல முக்கியமான பகுதியில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், லொக்கேஷன், அது அவரை பற்றியது. அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன படிச்சுக்கிறாரு, ஹை ஸ்கூலா அல்லது ஒன்றுமே படிக்க இல்லையா, அதரை கொடுக்குறது. அடுத்தது அவர் எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ், 0 to 1 இயரா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, பரவாயில்ல, இதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து என்ன சப்ஜெக்ட் சம்மந்தமாக டீச் பண்ண போகிறாரு. அடுத்தது அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன. அடுத்து வந்து என்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறாரு. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன இங்கிலீஷில் போட்டீங்க, ஆனால் இங்கிலீஷில் கதைக்கணும், ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன பாச தெரியுமோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். தமிழ் போஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது உலகத்துக்கு மேலே சொன்னது அவரை பற்றி. இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு, எங்களோட யூஸுக்கு அவங்க என்ன தர போகிறாங்க. அப்போ என்ன கோர்ஸ், மேத்ஸா, இன்ஜினியரிங்கா, சயின்ஸா, இங்கிலீஷா, ஏஐயா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, என்ன தர போகிறாங்க, வேற என்ன சப்ஜெக்ட், அது சம்மந்தப்பட்டது. கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன், முழு தகவலையும் தரணும் முடிஞ்ச வரை. அடுத்தது வந்து டார்கெட் ஆடியன்ஸ், யாருக்கு டீச் பண்ண போறாங்க. எலிமெண்ட்ரியா, இதா எல்லாம் வரும். என்ன எலிமெண்ட்ரி, சின்ன பிள்ளைய டீச் பண்றோம், எஸ் பாசிபிள். பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கிட்ஸுக்கும் டீச் பண்றதுக்கு சில செட்டப்ஸை நாங்கள் செய்ய போறோம். அதே மாதிரி டியூரேஷன், எவ்வளோ காலத்துக்கு, 6 மாசம் ப்ளஸ்ஸா, ரைட், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி எடிஷனல் இன்ஃபர்மேஷன், டீச்சிங் ஸ்டைல் அண்ட் மெத்தடாலஜி, முக்கியமா நம்ம கேட்குற கேள்வி, என்ன மெத்தடை டீச் பண்ண போறீங்க. அடுத்தது கடைசி, why do you want to teach with us, எங்கட இடத்துல நீங்க டீச் பண்ண போறீங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்னத்துக்கு நீங்க டீச் பண்ண வந்திருக்கிறீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லலாம். நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு சேவை மனப்பான்மை உள்ளால், இங்க இருக்கிற நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதால நான் இங்க வந்து டீச் பண்ண வந்திருக்கிறேன். அல்லது வந்து இன்னைக்கு நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன், அல்லது டீச்சிங் என்ற பேஷன், டீச் பண்ண ஆசை, அதுக்கான காலத்தை தந்திக்கிறேன், டீச் பண்ண போறேன். அல்லது வேற என்ன காரணம், அது சொல்லுவார். அக்ரி ஆகிட்டு சப்மிட்டை பண்ணிட்டாருன்னு சொன்னா 2 to 3 ஒர்க்கிங் டேல நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அவர் அப்ளிகேஷனை. அதுக்கு பிறகு நாங்கள் அவரோட பர்சனலாக ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுப்போம். ஃபில்டர் பண்ணி நல்ல குவாலிட்டியான டீச்சரை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அப்போ அந்த டீச்சர் வாராரு, அவர் சேவை மனப்பான்மை மட்டும் இருக்காது, சில நேரம் அவர் வந்து உழைக்கணும்ன்ற நல்ல நோக்கத்துக்காக வருவார். அப்படிப்பட்ட அந்த டீச்சருக்கு ஒரு உழைப்பை உருவாக்கி கொடுக்கத்தானே வேணும். ஒருவேளை நீங்க படிச்சு ஒரு டீச்சரா இந்த இடத்துல வாரதா இருந்தா, அப்போ அதுக்கு என்ன பண்றது. இப்போ அவருக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு செட்டப்பும் நாங்கள் செஞ்சு கொள்வோம். அதை நம்ம பின்னால நம்ம அதை பேசுவோம். இந்த டீச்சருக்கு நாங்கள் ஒரு பேமெண்ட் உண்டு நம்ம எடுத்து கொடுப்போம். ஒன்று ஃப்ரீயா எங்களோட யூஜி செய்யும், அல்லது அப்படி இல்லாட்டி வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆஃபர் ஒன்று செட் பண்ணுவோம். நீங்க பே பண்ணக்கூடிய தொகையை அந்த டீச்சருக்கு கொடுப்பீங்க. அந்த டீச்சர் கல்வியை தருவாரு. அதிகமாக நாங்கள் தரப்போறோம் என்னன்னா ஃப்ரீ எஜுகேஷன் தான் செய்ய போறோம். இதுதான் என்னோட மெயின் டார்கெட். ஸோ டீச்சரும் வெற்றி, நீங்களும் வெற்றி. எல்லா சப்ஜெக்டையும் இங்கேயே கொண்டு வருவோம். உங்களோட வீடுகள்ல இருந்து நல்லா படிச்சு கொள்ளுங்க. என்ன துறையா இருந்தாலும் அது என்ன துறைன்னு என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துன்னு சொன்னா கூடி சீக்கிரம் நான் வழக்கப்படுத்துவேன் அடுத்த சப்ஜெக்ட்ல. அடுத்தது ஐ எம் ஸ்டூடெண்ட், அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா இமெயில் பாஸ்வேர்டை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தா உள்ள வந்துருவாங்க. ஆனா புது ஆட்களா இருந்தா கிரியேட் அக்கௌண்ட், ஸ்டூடெண்டா உள்ளுக்கு வாங்க, ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இதை ஃபில் பண்ணி போட்டு அவங்க உள்ள வருவாங்க. இப்போ ஒன்றை நாங்கள் நிரப்போம், ரைட்டா? ஓகே, மனோகர் அப்படின்னு ஒரு ஆள்.
சும்மா இப்படி ஒரு பேரோட போட்டுக்கொள்வோம். பார்த்தேன் எம்ஆர் சிம்பிளில் வரும். எம்ஆர் @gmail. பாஸ்வேர்டு உண்டு, நாங்கள் போட்டுக்கொள்வோம். ரைட், இப்போ கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டால் உள்ள வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இமெயில் வரும். அவரை நாங்கள் உடனே எடுக்க மாட்டோம், அப்ரூவல் பண்ணுவோம். அவர் யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் நம்ம அப்ரூவல் கொடுப்போம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை பாரு, அவரை இன்ஃபர்மேஷன் தெரியும். ரைட், இப்போ மனோகர் உள்ள லொகின் ஆகிட்டாரு. லொகின் ஆகினா அவர் அவர் கோர்சஸ்குள்ள வந்துட்டார். இது எல்லாமே நீங்க பார்த்த விஷயம்தான். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இன்டகிரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அடுத்தது அகில் சேரோடது, இக்ஷாப் சேரோடது, என்னோடது எல்லாமே இங்க இருக்குது. இதுல மனோகர் கம்ப்ளீட் நிக்குது. ஒரு கோர்ஸையும் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. இப்பதான் ரெஜிஸ்டர் ஆகிறார். உதாரணத்துக்கு என்னோட கன்செப்ட் உள்ளுக்கு போகும், கிளிக் பண்றாங்க. விளங்குதா? உங்களோட போன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி காட்டும். வியூ மாறிட்டு பாத்தீங்களா? மெனுவெல்லாம் இப்படி வந்துட்டு யூடியூப்ல உள்ள அத்தனை விஷயத்தையும் இங்க தந்தீங்க. என்ன வித்தியாசம்? இது யூடியூப் இல்ல, எங்கட டியூப், யூசி டியூப். இப்ப இதை கிளிக் பண்ணுனா அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேக்குதா சத்தம்? ரைட், குட். இப்ப இதை திருப்பியே நாங்க போட்டோம் அப்படின்னு ஒரு காரணம் வைக்குது. முழுசா அந்த வீடியோ பார்க்கணும், பார்த்துட்டா டிஸ்கிரிப்ஷனுக்கு இது ஃபுல்லா வாசிக்கணும். வாசிச்சுட்டா அடுத்தது என்ன, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கும் வரைக்கும் சான்றிதழ் டவுன்லோட் பண்ண முடியாது. இது போல கோர்சஸ் உங்களுக்கு சாம்பிள் தான் போட்டுக்கிறோம், நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்போ ஃபுல்லா வீடியோவை பார்க்காம இதுக்குள்ள போக இயலாது. இது என்ன, இது ஸ்டார்ட் குவிஸ் கிளிக் பண்ணியாச்சு. 30 நிமிஷம் தருவோம். அதுக்கு தான் முழுமையா பார்க்குறது. உங்களுக்கு கேள்வி பதில் வரும். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் என்றால் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. என்னது? யாராவது ஒரு ஆள் சரியான விடையை சொல்லுங்க பாப்போம். குயிக்கா. விளங்குதா எழுத்து? விளங்கி இல்ல. சரி, பிசினஸ் வாட்ஸ்அப் என்றால் வீடியோ பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும், பெரும்பாலும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு பயன்படும், பெரும்பாலும் ஆன்லைன் சேவை மற்றும் வணிகத்திற்கு பயன்படுத்தப்படும், உறவினருடன் சட்டிங் செய்ய பயன்படுத்தப்படும். சரியான விட ஒன்று இருக்கும். இப்ப நான் ஒரு தவறான விடையை தெரிவு செய்யறேன் பாருங்க. பண்ணிட்டேன். இப்போ செக் பட்டன் அடிச்சா சரியான விடையை காட்டிடும் பச்சை கலர்ல. பிழையான தெரிவு செஞ்ச விட ரெட்டுல காட்டும். அப்போ கொஞ்சம் சின்ன ஒரு கள்ளன் உரிப்பு அவங்க கிட்ட. சரியான விட தெரிஞ்சிட்டு தானே இப்போ நம்ம அதை விட்டுட்டு இதை பார்ப்போம் அப்படின்னு ஒன்றும் நடக்காது. பாருங்க, கிளிக் பண்ணுனா லொக் ஆகிட்டு ஆன்சர். எதுவும் பண்ண இயலாது. வேற வழியே இல்லை. கண்டினியூ பண்ணி அடுத்ததுக்கு தான் போயிடும். ரைட்டா? இது என்னோட எண்ட். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க ஃபுல்லா. ஓகே, இப்போ அடுத்தது இது இக்ஷாப் சாரோட. இப்ப அவரு உங்களுக்கு சில விஷயத்தை விளக்கப்படுத்துவாரு. இப்ப அவரை நாங்க இதுக்குள்ள கூப்பிடுவோம். ஹலோ गाइस, अस्सलाम वालेकुम. சலாம். ஸோ எங்களோட ஸ்டார்ட் பண்ணப்பட்டு எம்சி சார் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னோட கன்செப்ட், நான் குயிக் ஸ்பீச்க்கு நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணோம்.
வந்து பேர் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் இன்டகிரேட் பண்ண விஷயம் வந்து ஒரு கோர்ஸ் மாடியூல் மாதிரி. லெக்சர்ஸை பார்த்துட்டு வெபினாரை பார்த்துட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்து இது சட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி குழப்பமாக்கிட்டா அதை பற்றி நல்லா இருக்குது அந்த கான்செப்ட் யூத் கொஞ்சம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கான்செப்ட்ல. அதே தான் இதை இங்கிலீஷ்ல போட்டு இப்போ இதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே அதே சப்ஜெக்ட் தான், அதே தான் வீடியோவை பார்த்து முடிக்கிற வரைக்கும் சர்டிபிகேட் கிடைக்காது. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு ஆப்ஷனை இவரையில மட்டும் கொடுத்திக்கிறோம். இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு வீடியோ பார்ப்பீங்க, நோட்ஸும் பார்ப்பீங்க, படிச்சு கொள்ளலாம். டிஜிட்டல் நோட் எக்ஸாம் செய்ய முன்னுக்கு உங்களை நாங்கள் முழுமையாக தயார்படுத்துறோம். அதே மாதிரி இந்த இருக்குது இந்த பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பக்கத்துக்கு போகும். இந்த 2 to 3 இப்போ நாங்கள் மொபைல் வியூவில் பார்ப்போம். உங்களோட மொபைல் வியூவில் இப்படி தான் காட்டும். அடுத்தது குயிஸ், கேள்விக்கு போகிறேன். இக்ஷாப் சார் உங்களோட மொபைல் வியூவில் இப்படி காட்டும். இக்ஷாப் சார் சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்களேன். யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யும் முக்கிய காரணம் என்ன? ஆன்சர் இந்த அது ஃபுல்லா விளங்க மாட்டியா? அது 4 ஆன்சரையும் விளங்க மாட்டேங்குது. முழுக்க பெக்கடுங்க. ரைட். இப்போ ரைட், ஓகே. சரி, ஓகே, சொல்லுங்க ஆன்சரு. யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யும் முக்கிய காரணம் என்னதுக்கு? நாங்க வந்து நண்பர்களிடம் காட்ட, அடுத்த வீடியோ வந்தால் உடனே தெரிந்து கொள்ள, மொபைல் மெமரி சேவ் செய்ய, டேட்டா சேவ் ஆக. என்ன ஆன்சர் நினைக்கிறீங்க? அடுத்த வீடியோ வந்தால் உடனே தெரிவித்துக் கொள்ள. ரைட், ஓகே. சரி, அந்த ஆன்சரை கொடுங்க பாப்போம். லாக் பண்ணிடுவோம். ஷுவர் தானே? ஷுவர். ஒரு மாத்தல, அது சரியான விடை. இப்ப அடுத்தது சரி, ஓகே. இப்ப சரியான விடை தானே. மறுபடியும் எதை கிளிக் பண்ணா லொக் ஆகுது. அடுத்ததுக்கு போகலாம். இப்ப இதையும் சொல்லிட்டதுக்கு பாருங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எந்த வகை பதிவு அதிகம் மக்களை ஈர்க்கும்? நாங்க குயிக் ஸ்ட்ரீட்ல கொண்டு வர கான்செப்ட் தான் கேள்வியே கேட்டிக்குது. சரி, சொல்லுங்க பாப்போம். தெளிவான புகைப்படம், காலியான படம், மிக நீண்ட எழுத்து, 3வது 4வது பழைய செய்தி. இந்த 4 ஆன்சர்ல வந்து எது வந்து மக்களை டக்குன்னு ஈர்க்கும்? தெளிவான புகைப்படம். சரி, ஓகே. எங்க பாருங்க, தெளிவான புகைப்படம் சொல்றாங்க. ரைட், ஓகே. தவறான ஆன்சர் ஒன்னு சாய்ஸ் பண்றேன்னு. தவறான ஆன்சர் கொடுங்க. தவறான ஆன்சர் கொடுங்க. ரைட், சரியா? வேணாயிட்டா? இந்த மாதிரி தான் கான்செப்ட். டைமிங் மேல ஓடிட்டிக்கும். நீங்க ஆன்சரை கொடுத்தா அங்க லொக் ஆயிரும். இப்ப இதை கம்ப்ளீட் அண்ட் கண்டினியூங்கிற பட்டன் டிம்மா இருக்குது. இதை முடிக்கிற வரைக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த பட்டன் எனேபிள் ஆகாது. இப்ப இதுல நீங்க வந்து அங்க ஓகே, நீங்க நிறைய பேர் இந்த ஏஐ பேசுற கம்பெனி தானே. பெரிய கேள்வி வந்து உடனே ஜிபிடி போறே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்றீங்க. அப்படி அங்கெல்லாம் ஆயிக்குது. அந்த டைம்ல தான் டைமிங் ஓடுது. அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து செஞ்சு முடிக்கணும் எல்லாத்தையும். அதுக்குதான் டைமிங். நான் ஒரு மெத்தடுக்கு பண்ணிக்கிறேன். இவர மெத்தட் வந்து டிரான்ஸ்கிரிப்டோட சேர்த்துக்குது. ஆக்கிவ் சேர்றையில இன்னொரு வித்தியாசமானது இருக்குது. இதுல பாருங்க, நீங்க பண்ற எக்ஸாம் இங்க ஹைலைட் ஆயிருக்குது. இது மாடியூல் 1. வேற மாடியூல் போட்டா இன்னும் இதே மாதிரி ஆரஞ்சு கலர்ல இங்க ஒண்ணு காட்டும். இது முடிச்சிக்கிற கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு பாருங்க, சர்டிபிகேட் தான் காட்டாது, வராது. ஏன்டா நீங்க ஃபுல்லா வீடியோவை பார்த்து முடிக்கணும். முடிச்சாதான் அது சர்டிபிகேட் எனேபிள் ஆகும். திஸ் இஸ் த கண்டிஷன். எங்களோட நோக்கம் என்ன? தெரிஞ்ச ஆன்சரை திருப்ப போடுறது இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம், சர்டிபிகேட் இதுக்கு பிறகு நானா தேடி 2 நாள் 3 நாள் எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற ஆர்டிபிஷியல் அவரே உருவாக்குவார் உங்களோட பேர்ல. ஆனா உங்களோட பேரை டஸ்கு புஸ்குன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி சர்டிபிகேட்ல பிரிண்ட் பண்ணி தந்துடும். பி கேர்ஃபுல். உங்களோட பேரை சரியாக கொடுக்கணும். சரியா? ஒருத்தர் சர்டிபிகேட் வந்ததாக கடைசி வரைக்கும் அந்த சர்டிபிகேட்டோட தான் இன்டர்வியூக்கு போக வேண்டி வரும்.
உங்களை டஸ்க் புஸ்க்குன்னு தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூல. அதனால ரொம்ப கவனம். வடிவா உங்களோட முதல் எழுத்து கடைசி எழுத்தெல்லாம் வடிவா பார்த்து ஃபில் பண்ணணும். சர்டிபிகேட் கோணல் மாடலா பிரிண்ட் பண்ணினால் நிர்வாகம் பொறுப்பல்ல. பி கேர்ஃபுல். ரைட். இப்போ ஆக்கில் சேர்ற கன்செப்டுக்கு போ. ஆக்கில் சார் சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ண போறாரு. அதனால இது முடிய விட்டு அவரே டெம்பரரியா டிசேபிள் பண்ணுவேன். சார் கொஞ்சம் விளக்கப்படுத்துவார் இப்போதைக்கு. ரைட். ஆக்கில் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good evening all. என்ன ப்ரோக்ராம்ல இதுக்கு முன்னுக்கு பார்ட்டிசிபேட் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்க பாக்குறீங்களே, இது இனிஷியலா நாங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் யூத் விங்ஸால. அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல இருந்தா கொஞ்சம் தம்ஸ் அப் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த வகையில இந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்க பாக்குறீங்களே, இது ஒரு வீடியோ. பட் இந்த ஒன்னோட இது நிப்பாட்ட போறது இல்லை. நாங்க இதுல ஒரு மல்டிபிள் செக்ஷன்ஸை கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சொன்ன மாதிரி நீங்க பாக்குறது ஒரு டைப் ஆஃப் செஷன், ஒரு வீடியோ. அது இல்லாம மல்டிபிள் செஷன்ஸ் வரும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோ. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸ் மாதிரி, நான் ஒரு ஷார்ட் கோர்ஸ் மாதிரி இதை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதால நீங்க வந்து இந்த விஷயத்த பொறுத்த வரல ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த சர்டிபிகேட் எடுக்கிற மாதிரி அநேகமா இன்ஷா அல்லாஹ் என் வீடியோல அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீடியோல நீங்க கம்ப்ளீட்டா அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அது எல்லாத்துக்கும் சரியான ஆன்சர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணது போல தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஆனா ஒரு விஷயம் எனக்கு கேரண்டி பண்ணலாம், நீங்க அந்த சர்டிபிகேட்டை நீங்க எடுக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஏலும் நீங்க தைரியமா ஏஐல எனக்கு இந்த விஷயங்கள் செய்ய இயலும், இவ்வளவு தெரியும் மத்த வெளியே சொல்ற அளவுக்கு அதை உங்களுக்கு செஞ்சு காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இந்த விஷயத்த ஒரு குவாலிட்டியா நான் செய்யணும்ன்றதுதான் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 2-3 கொஸ்டனுக்கு போவோம், பார்ப்போம் யார் ஆன்சர் பண்றாங்க. ஏன்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆளுக்கு நிறைய பேருக்குன்னு சொல்றீங்களே, பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு விளங்குது. ஏஐயின் எந்த உட்பிரிவு மனித மொழி மற்றும் அதன் கட்டமைப்பை புரிந்து கொள்ளும் மற்றும் உருவாக்கும் திறன் கொண்டது? இது கொஞ்சம் கஷ்டமாயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும்னு கிரியேட் பண்ணேன். ஏன்னா இதை பார்த்தோன்னே டக்குன்னு கெஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா படிச்சவங்களுக்கு டக்குன்னு விளங்கணும், படிச்சவங்களுக்கு விளங்கும், படிக்காதவங்களுக்கு கஷ்டம் தான் இது. அதாவது இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா நான் தெரியப்படுத்துறேன், ஈஸியா உங்களுக்கு விளங்கமாயிக்கும். ஏன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள கைக்கிற ஒரு சப் டாபிக்ல எந்த டாபிக் வந்து இப்ப நாம வந்து இப்ப யூஸ் பண்றதான ChatGPT மாதிரியான, ஜெமினி மாதிரியான ஏஐ இந்த மாதிரியான ஏஐல யூஸ் பண்ணப்படுது அப்படின்றது அந்த கொஸ்டின். யாரா கெஸ் பண்ணி சொல்ல இயலுமா? சொல்லுங்க, பேசுங்க பாப்போம். பாத்திமா ஷா. NLP. ஓகே, லார்ஜ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. லாக் பண்ணிடுவோமா? லாக் பண்ணிருங்க. சரியான விடை. எஸ். உங்களுக்கு என்ன ஆல்ரெடி இதை பத்தி தெரியுமா இல்லாட்டி கெஸ்ட்ல அடிச்சு விட்டீங்களா? சும்மா கண்ணபடி சூப்பரா இருந்தது. சோ கெஸிங் தான். ஓகே. இப்போ நீங்க ஆன்சர் பண்ண உடனேயே கீழே பாருங்க விளக்கம் வந்துச்சு. இது வந்து சேர்ட கன்செப்டுக்கு நான் போட்ட அடுத்த ஃபீச்சர். எனக்கு நார்மல், இக்ஸாப் சேர்றதுக்கு டிரான்ஸ்கிரிப்ட், ஆக்கில் சேர்றதுக்கு இது 3 விதமான டிசைன்லையும் செய்யலாம். பாருங்க, ஆன்சர் பண்ணதோட விளக்கம் தருவது. இதுல பாருங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP என்பது கணினிகள் மனித மொழியை புரிந்து கொள்ளவும் விளக்கம் அளிக்கவும் மற்றும் உருவாக்கவும் உதவும் ஒரு ஏஐ பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விளக்கம் ஒன்று தருது. இதுல ஒருவேளை நீங்க தப்பான ஆன்சர் பண்ணாலும் சரியான விளக்கத்தை தரும். அதாவது சரியான விளக்கத்தை இங்க காட்டிட்டு ரெட் கிரீன் காட்டி இங்க தரும். இது சேரோட சைட். சார் அடுத்தது பண்ண போறீங்களா அல்லது என்ன பண்ணுவோம்? அடுத்தது ஒன்னு கேட்கவா? கேளுங்க. அந்த மத்த ஆப்ஷன்ஸ்க்கான விளக்கமும் தருமா? நீங்க பிள்ளையா யூஸ் பண்ணாவா?
ஓ அந்த பிழையானதுக்கு இல்ல answer தரும். ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் மத்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன ஜெனரேட்டிவ் ஏனா என்னன்னு தெரிஞ்சு ஓகே. கொள்றதுக்கும் தருமா? இல்ல நான் அப்படி அரேஞ்ச் பண்ணல, வேண்டாம் நான் அப்படியும் செய்யலாம். அப்படி இல்ல நம்ம செஞ்சுட்டு அந்த கூகுள்ல சும்மா ஒரு இது ஒண்ணு விளையாடுறேன் அந்த மாதிரி தான் கேள்வி பதில் ஒன்று ஈக்கும்ல. நாம சர்ச் பண்ற நேரம் செய்ய அது ஆப்ஷன் தரோம், நாம இது பண்றேன் மத்ததையும் சொல்லி தரும்ல. இதுண்டா இப்படி மத்ததையும் சொல்லி தரும் தானே, அது அதே மாதிரி ஈக்குமான்னு கேட்டேன். அதே மாதிரி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ரைட் ஆன்சருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் வச்சுக்கிறேன். அதான் இதுக்கு கொரோனா வந்து அந்த ராங் ஆன்சர் நீங்க செலக்ட் பண்ணா கூட அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது இதுல வராது, ரைட் ஆன்சர் இப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு சேஞ்ச் பண்ணலாம். நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ சேஞ்ச் பண்றதை விட இந்த சகோதரி உங்களோட பேர் என்னம்மா? சஹானா. சஹானா, ரைட்டா? ஓகே சஹானா, உங்களுக்கு நான் ஒரு பெட்டர் ஆன்சர் ஒன்று நான் இப்போ அடுத்ததுல தரேன். இப்போ நீங்க கேட்டதுக்கு பதில் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட் சார், வாசிங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு ஏஐ அமைப்பு ஒரு பொருளின் புகைப்படத்தை கண்டறிந்து அது ஒரு பூனை என்று அடையாளம் கண்டால் அது எந்த ஏஐ பிரிவின் கீழ் வரும்? இப்ப ChatGPT வந்து ஜெனரேட் பண்றது தானே, கிளிக் பண்ண ஜெனரேட் பண்ணும். ஆனா இது வந்து ஜெனரேட் பண்றது இல்ல, ஐடென்டிஃபை பண்றது டைப் ஆஃப் ஏஐ. இது எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுது, இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்றது தான் क्वेश्चन. விஷன், கம்ப்யூட்டர் விஷன். ஓகே, கம்ப்யூட்டர் செலக்ட் விஷன், பண்ணுங்க. ரைட், சரியான விடை. விளக்கம் தரும் பாருங்க. நீங்க தப்பான விடையை அடிச்சாலும் சரியான விடையை காட்டிட்டு விளக்கம் இதே தான் தரும். கம்ப்யூட்டர் விஷன் என்பது சார் நீங்களே வாசிங்க. கம்ப்யூட்டர் விஷன் என்பது டிஜிட்டல் படங்கள், வீடியோக்கள் மற்றும் பிற காட்சி உள்ளடக்கங்களிலிருந்து கண்ணிகள் தகவல்களை புரிந்து கொள்ளவும், அடையாளம் காணவும் மற்றும் விளக்கமளிக்கவும் உதவும் ஒரு ஏஐயின் பிரிவாகும். அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்க தப்பான ஆன்சர் நிறைய பண்ணிட்டீங்க, சர்டிபிகேட் இல்ல இந்த எண்ட். அப்ப அதுல வந்து பாஸா ஃபெயிலானு காட்டிடும். அதை நீங்களே ட்ரை பண்ணிடுங்க. இன்னைக்கு வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு தானே. அதுக்கு பிறகு ஃபெயில்னால் ரீடேக்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை அடிச்சிங்கன்னா மறுபடியும் அதே இதுக்குள்ள வந்துடுவீங்க. அடுத்த முறை கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க. அந்த ஆன்சர் தெரியும் அந்த புள்ள எவ்வளவுக்கு. ஓகே, குட் லக். அப்போ சில நேரம் இப்படி ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன், ஷஃபிள் பண்ணிவிடுறது. ஷஃபிள் பண்றதுக்கு ஷஃபிள் பண்ற ஆப்ஷன் சார் நான் ப்ரோக்ராம் பண்ணல, பட் ஃபியூச்சர்ல கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு தேவைதான்னு சொன்னால் சரியான ஆன்சரை 100% அடிச்சாலும் பரவாயில்ல. அந்த 100% தெரிவு செஞ்சு சர்டிபிகேட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 100% நீங்க விளங்கி கொள்றீங்க, மொத்தத்தில் நீங்க கத்துக்கொள்றீங்க. எங்களோட நோக்கம் வந்து ஆன்சர் பண்றதோ விட காண்றதோ சர்டிபிகேட் தரதோ இல்லை, கத்துக்கொள்ளணும், ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும், அதுதான் நோக்கம். ஓகே, அடுத்தது நாங்க அடுத்த சப்ஜெக்டுக்கு போக முடியும். இப்ப கோர்சஸ பாத்துட்டீங்க. இப்போ நீங்க எக்ஸாம் முடிச்சிருந்தா அந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ங்க. இந்த துண்டுலாம் வந்து ஆரஞ்சு இது ஃபுல்லா காட்டிடும். 100% காட்டும். இப்ப இதுல கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, முக்கியமான விஷயம். கம்யூனிட்டினா என்ன? எங்கட வாட்ஸ்அப் இருக்குது, பல குரூப் இருக்குது, குரூப்பை ஜாயின் பண்றதுக்கான ஒரு களம் கம்யூனிட்டி. அதே தான் இது, எந்த வித்தியாசமும் இல்லை. இதுல யூத் சிஇஓஸ்ன்னு போட்டிக்குது. இது வந்து என்னுடைக்கு உள்ளது. நாங்க வந்து உங்களுக்கு சில முக்கியமான தகவலை தரும், கிட்டத்தட்ட ஒரு அனௌன்ஸ் மாதிரி தான் இது. இதை கிளிக் பண்ணி உள்ளுக்க போறோம். போனால் நான் இருக்கிறேன், நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிக்கிறேன். இப்போ இதுல உதாரணத்துக்கு டம்மியா ஒரு ஆள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இக்ஷாப் சார் வந்து அவர் ஒரு மெசேஜ் அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டிக்கிறாரு, அவர் ஒரு போட்டோ ஒன்று போட்டிக்கிறாரு. இந்த மாதிரி உங்களுடையதையும் ஷேர் பண்ணு. உதாரணத்துக்கு மிஸ்டர் மனோகர் தான் நடிக்கிறாரு. மிஸ்டர் மனோகர் வந்து இதெல்லாம் போட்டதுக்கு இப்போ இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று இது ஒன்று போடுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி இக்ஷாப் சாருக்கு நல்ல விஷயம் ஒரு இது ஒன்று போடுறாங்க. அதே மாதிரி பில் கேட்ஸ் தானே, சூப்பர், ரைட், சிரிச்சு போடுறாங்க.
இதை மென்ஷன் பண்றாங்க. சாரி, அடுத்தது இந்த இதுல மென்ஷன் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேங்க்யூ சார். ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் சேர்த்து இப்போ பப்ளிஷ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ் என்ன சரி போடுறேன்டா அடிச்சா உங்களோட ஃபோட்டோ எதுவும் வரும், உங்களோட ஃபோட்டோவும் சேர்த்து இதை போடு. வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி விட்டுரு. இக்ஷாஃப் அஹமத் சாருக்கு நீங்க தேங்க்யூ பண்ணி இன்னொன்னு கொடுத்துக்கிறீங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஆனா தப்பான ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட மொடரேட்டர் இருப்பாங்க, அப்படியே ஒன்று கிளிக் பண்ணி அப்படியே இதை அடிச்சு விடுவாங்க, ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்களும் ரிமூவ் ஆகிருங்க. பி கேர்ஃபுல். இப்ப இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ எங்களோட பிஸ்னஸ் ஹப் இருக்குது, அதுல உள்ளவங்களுக்கு நான் வந்து எப்படி போடணும்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிறேன். முதல்ல அது என்ன போடணும், ஒரு பேனர் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது, லிங்க் போடுறது. அவங்க இதுலயும் செய்யலாம், ஆனா எந்த குழுவுல இல்லை, இதுக்குன்னு ஒரு குழு இருக்குது, கம்யூனிட்டி தானே. இப்போ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு கொஞ்சம் பாருங்க, நான் ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். ரைட், கம்ப்ளீட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு இமேஜ் ஒன்று எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இது அவங்களோட ப்ராடக்ட்னு பார்ப்போமே, ஓப்பன் பண்ணுவாங்க. இதெல்லாம் செல்போன்லேயே செய்யலும், உங்களுக்கு நான் டெஸ்க்டாப்ல விளக்கப்படுத்துறேன். லோட் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் அவங்களோட சப்ஜெக்டை பேஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் வந்துட்டுதுங்க. பப்ளிஷ், ஒரே தட்டு. என்ன நடக்குது, வாட்ஸ்அப்பா கான்டாக்ட் பண்ணலும், பிஸ்னஸ் அப்பா கான்டாக்ட் பண்ணலும். இந்த பாருங்க, அவனோட ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலும், அவனோட அட்வர்டைஸ்மெண்ட் அதே அமைப்பு தான். ட்ரை பண்ணுங்க. ஆனா அந்த குழுல இல்லை, இது வந்து எங்களோட வித்தியாசமா பார்த்தால் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அடுத்த குழு இருக்குது, அதுல இதை செய்யலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸ் அப்போ அல்லது வியாபாரங்களோ அல்லது உங்களோட ஏதாச்சும் ஒரு விஷயத்த போடுற நேரம் எப்படி போட்டு. இப்போ நாங்க இன்னொரு விஷயத்த பார்த்தோம். ஓகே, ஒரு குழுல நிறைய பேர் ஷேர் அடிச்சுட்டு வருவீங்க தானங்க. இதை இவரோட தொடர்பு கொள்ளணும், இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கதைக்கணும், இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு ஆள்கிட்ட யாரோட கதைக்கணும், அவரோட ப்ரொஃபைல் இருக்குது, கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இவரோட செட் பண்ண மெசேஜ் பண்ண சென்ட் மெசேஜ் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஹலோ சார் அப்படின்னு மிஸ்டர் மனோகர் வந்து எனக்கு டைப் பண்றார், ஒரு ஹாய் ஒன்று போடுறார், ஒரு லைக் ஒன்று போடுறார். வாட்ஸ்அப்புக்கு என்ன நடக்குது, டெலிவர்ட் ஆகிட்டு டபுள் டிக் வந்துட்டு. இப்ப பார்த்தா என்ன நடக்கும், ப்ளூக்கு மாறும். என்ன, எஸ் நோ ரைட். இப்ப நான் இன்னும் பார்க்க இல்லை, எனக்கு வந்த மெசேஜ் இது. இப்ப நான் பார்க்க போறேன் மெசேஜ். நல்லா அங்கே பாருங்க, அந்த துண்டுல நான் பார்த்துட்டேன், மாறிட்டு. இப்ப நான் என்னோட போன்ல இருந்து ரிப்ளை பண்றேன். என்ன நடக்குது, செட்டிங்.
அடங்குதா? இதை நீங்க ட்ரை பண்ணலும் உங்களோட போன்ல இருந்து ட்ரை பண்ணலாம், ரியல் டைம் சேட்டிங். ஆனால் திருப்பியும் சொல்றேன், இது ஒரு ட்ரையலா தான் போட்டுகிறோம். இதுல மெனிப்புலேட் மட்டும் பண்ணக்கூடாது. கேர்ள்ஸ் இருப்பாங்க, ஏன்னா கேம்பஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதுலயும் இருப்பாங்க. பி கேர்ஃபுல். நல்ல விஷயங்களை போடணும், ஃபில்டர் பண்ணும், பார்த்துக்கிட்டு இருக்கும். வித்தியாசமான விஷயத்தை போட்டால் கசக்குண்டு வெளியே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த குழுக்குள்ள வரையலாது. நல்ல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது, ஒரு கல்வி சம்பந்தப்பட்டது, தொழில் வழிகாட்டல் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியமான பதிவுகளை மட்டும் போடுறதுக்கு ஜோக் அடிச்சு கொள்ளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் உருவாக்கி கொள்ளுங்க. அதுக்கு அலௌட் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வெளியே போவோம் அடுத்த சப்ஜெக்டுக்கு. திருப்பி பெட்டர் வெளியே வரோம். இப்ப இதுல அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி போட்டு ஒரு குழு வைக்கிற மாதிரி இது கேம்பஸ். கேம்பஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க உள்ளுக்கு. இதை கிளிக் பண்ணா இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். இதை நீங்க ஒண்ணு போடலாம், இது அலவுட். இது பிளஸ் பட்டன், இது நீங்க போடுற முதல் பதிவு. என்னடைக்கில வந்து நான் மட்டும் போடுறதுனால இந்த ஆப்ஷன் வராது. நீங்க ஏதாவது டைப் பண்ணலும், என்ன டாபிக்ல பேச போறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, கொலபரேட்டிங்கா, அல்லது வந்து என்ன சரி இங்கிலீஷ் ஸ்டடீஸா, என்ன வேணும் அந்த சப்ஜெக்டை தெரிவு செய்யறது. ஏன் இதை போட்டிக்கிறேன்னு சொன்னா, சில பேருக்கு சில சப்ஜெக்ட் பிடிக்காது. இதுல ஆல் டாபிக் அடிச்சிங்கன்னு சொன்னா அவங்களோட இடது பக்கத்துல எல்லாத்தையும் காட்டும், கதைக்கப்பட்ட எல்லா டாபிக்கும் வந்துடும். இல்ல குறிப்பிட்டது இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக போட போறீங்கன்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணியாச்சு, இதை போட்டாச்சு, இது ஏஐ செலக்ட் பண்ணியாச்சு. இது இங்க பாருங்க, ஹலோ ஏஐ போட்டுட்டு அடுத்து இந்த சொல்லத்துல ஏதாவது எம்ஓஜியோ பிக்சரோ போட்டுட்டு பப்ளிஷ் தட்டி விடுங்க. மிஸ்டர் மனோகர் போட்டாரு, பப்ளிஷ் ஆகிட்டுதான், ரைட். அதை பார்த்துட்டு அடுத்தவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, இங்கே மேலே கீழே லைக் பண்ணுவாங்க உடைய. இப்போ ஆல் டாபிக்ஸ் இதெல்லாம் காட்டுது, இப்போ ஏஐலையும் காட்டுது. காரணம் ஏஐல சப்ஜெக்ட் அது. ஆனால் பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸை பத்தி கிளிக் பண்ண நேரம் அது இல்லாம போயிடும். ஏண்டா அது பேசுறவங்களுக்கு அது மட்டும்தான் பேசுவாங்க, அது சம்பந்தப்பட்டதை கேட்டகரைஸ் பண்ணிடும் இதுலயே. அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் இருக்கும். யாராவது புதுசா செட் அனுப்புனாங்களாக்க அந்த இதையும் கிளிக் பண்ணி பார்த்து கொடுக்கும். இல்ல இந்த மாதிரி ரெட்ல காட்டும், சகலதும் இருக்குது எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன துறையில பிடிக்குமோ அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இதுல தாராளமா பார்க்கணும். இது கம்யூனிட்டி. அதே மாதிரி கொஞ்சம் வெளியே வருவோம். யூசி பாய்ஸ் கம்யூனிட்டி, ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் நாட் அலவுட். லேடிஸ் உள்ள போக முடியாது. இது லாக் பண்ணிக்கும், கிளிக் பண்ணி உள்ளுக்கு போகலாது. யாராவது ஒரு ஆள் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேனே அப்ரூவல்னு சொல்லி உங்களோட போயா அடையாளம் கண்டால் ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் இந்த குழுல நாங்கள் நினைச்சு விடுவோம். அது எங்களோட வேலை. அதுக்கு பிறகு இந்த லாக் பட்டன் காணாம போயிடும். அதுக்கு பிறகு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்ஸ் இதுல இருப்பாங்க, ஆனா கேர்ள்ஸ்ல பட்டன் லாக்ல காட்டிட்டீங்க. ஏன்னா நீங்க போய், நீங்க கேர்ளா இருந்தா ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் ஒன்லி அலவுட். கேர்ள்ஸுக்கான சகல பதிவுகளும் அவங்க சுதந்திரமாக இருக்க செய்யலாம். நான் காட்டின அந்த மற்ற குரூப் மாதிரி தான் ஆப்ஷன் இதுல இருக்குது. அதே நேரத்துல போய்டு இது லொக்கா இருக்கும், காரணம் கேர்ள். இது அடுத்தது யூசி பிசினஸ் கம்யூனிட்டி. பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்க, பிசினஸ் ஹப்பா இருக்கட்டும், அல்லது இளைஞர்கள் பிசினஸ் செய்யறவங்களா இருப்பாங்க, புத்தளம் தாரகையில் இருப்பாங்க, யாரு வேண்டாலும் இருக்கலாம். பொதுவான விஷயத்த பிசினஸ் பேசுறதுக்கு மட்டும், பிசினஸை மட்டும் கதைக்கணும். தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாது. மொடரேட்டர் போட்டி எல்லாத்தையும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்படி ரிமூவ் பண்ணிடுவாங்க அவங்கள. நல்ல விஷயங்களை மட்டும் செய்யணும். உங்களோட ப்ரொஃபைல்லாம் இதில் இருக்குது. இதில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆர்டர் போட்ட ஹிஸ்ட்ரி, அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்க மாற்றி பிறகு நீங்க ஒன்றா பாருங்க. தேவைப்பட்டது இப்போ நாங்கள் வீடியோ அங்கே வெளியிடுவோம். இதை வந்து கம்யூனிட்டின்னு சொல்றோம். அடுத்தது 2 விஷயத்தை பார்த்துட்டு இதை முடிச்சு விடுவோம். லைப்ரரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல காட்டுது. உங்களோட செல்போன்ல மெனு இப்படி தான் வரும். இது இல்லை, இது சப் மெனு, லைக் மெயின் மெனு. லைப்ரரி லேப்டாப்ல இப்படி காட்டும், டெஸ்க்டாப்ல இப்படி காட்டும். இது உங்களுக்கு போகும். இப்ப இதுல டிஜிட்டல் லைப்ரரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை? லைப்ரரி தேவை.
அல்லது ஒரு தொழிலை கற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவை, அல்லது வந்து ஒரு புத்தகத்தாரையில உள்ளவங்க ஒரு புதிய தொழில்களை உருவாக்கணும், நம்ம தேடி தேடி அவங்க படிக்கணும், டியூட்டோரியல்ஸ் என்ன தேவை. எங்களோட லைப்ரரியில 2847 புத்தகம் இருக்குது, 1203 ஃப்ரீ புக்ஸ் இருக்குது, 15,000 ரீடர்ஸ் மார்க் இருக்கிறாங்க. இது டம்மியா தான் உருவாக்குறது. 89 ஸ்டடி குரூப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 2847 புத்தகங்களை நீங்க ஒரு லேஸ்ல தேடல, டைப் பண்ணி போட்டு எது சம்மந்தப்படுறதோ அடிச்சு சர்ச் தட்டுனீங்கண்டா தனித்தனியா கலந்துக்கிட்டு வந்துடும் அதுல. அல்லது பர்டிகுலர் அந்த புத்தகம் தான் தேவை அப்படின்னா அதை பேரை டைப் பண்ண வரும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த லைப்ரரியை நம்ம இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், டெவலப்பர் செய்யறாங்க. இதுல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை தவிர. அது மட்டும் இப்போதைக்கு டெஸ்டிங் வெர்ஷன் இருக்குது. அடுத்தது ப்ரௌஸ் கேட்டகரி, சயின்ஸ் டெக்னாலஜியா, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸா, ஆர்ட்டா, ஹெல்த்தா, என்னென்ன தேவை. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸா, என்னென்ன தேவை உங்களுக்கு. ஒரு லைப்ரரிக்குள்ள என்ன பண்ணலாம், ரீட் நவுன்னு கொடுத்தா ரீட் பண்ணுவாங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்களோட ப்ரொஃபைல் தானே அது உங்களுக்கு தான் இருக்கீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு புத்தகத்தை வாங்குறது, ஏன் வாங்குறத போட்டிக்கிறோம்னு சொன்னா விற்கிற ஒரு ஆள் இருப்பார். இது வந்து டம்மி பிரைஸ், இந்த அளவுக்கு போகாது, இது டாலர்ல சும்மா போட்டிக்கிறோம். அடுத்தது பை நவ், புத்தகத்தை நீங்க சொந்தமா வாங்கினா பையை கொடுத்தா டவுன்லோட் பண்ணுவீங்க. ரெண்ட்டுக்கு எடுக்கிறது, ரெண்ட்டுக்கு எடுத்தா இதுல தான் இருக்கும். நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்து பார்க்கலாம், குறிப்பிட்ட நாளில் அது எக்ஸ்பயர்ட் ஆகும். காரணம் நீங்க ரெண்டலுக்கு எடுக்கிறீங்க. அடுத்தது இலவசம், ஃப்ரீயா பார்க்கக்கூடிய புக்கும் இருக்குது, இந்த ஆப்ஷன் தந்திக்கிறோம். அடுத்தது லைப்ரரியில் என்ன வளம் இருக்குது, நோட்ஸ் எடுக்கலாம், ஸ்டடி குரூப்ஸ் இருக்குது, குரூப் தான் நாங்கள் ஏற்கனவே போட்டிக்கிறோமே அது. அடுத்தது ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிள். அடுத்தது மல்டி டிவைஸ் அக்சஸ், ஃபோன்லையா, டேப்லையா, லேப்டாப்லையா, எதுல வேண்டாலும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வெப்சைட் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஷேப்பை மாற்றி தரும். அதுக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்றது, ரெஸ்பான்சிவ் டெக்னாலஜி இது. அடுத்தது இதை பார்க்க முன்னுக்கு இதை பார்ப்போம், அகாடமிக் ரிசோர்ஸஸ், உங்களுக்கு என்னென்ன தேவையானது வரும். இது ஷஹானா கேட்டதுக்கான பதில் நான் தாரேன். இப்போ அதோட இந்த ஸ்டடி அசிஸ்டன்டையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்டா இந்த கம்யூனிட்டி இருக்குது, இதை கிளிக் பண்ணா அந்த கம்யூனிட்டிக்குள்ள மறுபடியும் போகலாம். இப்போ ஏஐ ஸ்டடி அசிஸ்டன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கேயும் இருக்கிறார். இவரோட கொஞ்சம் பேசுவோமா. இதுக்கு வந்து டாக் டு அனிஷான்ற ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறேன். இது லேடி அசிஸ்டன்ட், லைப்ரரியன் வந்து ஒரு லேடி பொம்பளை. அனிஷாங்கிற ஒரு பேர் வந்து பொதுவான ஒரு பேர், எல்லா மதத்திலையும் கூப்பிடக்கூடிய ஒரு பேருன்றதால நான் இதை வச்சுக்கிறேன். இதுல இவனோட கொஞ்சம் பேசி பார்ப்போம். ஹலோ அனிஷா, ஹவ் ஆர் யூ? குட். கேட்டுதா? எஸ்ஸா நோவா? கேட்டுதா பேசுனது? இல்ல கேட்கல. கேட்க இல்லையா? இல்ல. ஓகே, நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் நீங்க டெஸ்ட் பண்ணி பண்ண நேரம் பார்க்கலாம். கீழே பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணும். ஆனா நீங்க என்னதான் வித்தியாசமா கேட்டாலும் கடைசி வரைக்கும் எடுகேஷனை தவிர எதுவுமே பேசாது. அதுவும் டெஸ்ட் மோட்ல தான் போட்டிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஸ்மார்ட் லைப்ரரி, ஷஹானா கேட்டாங்க ஒரு கேள்வி, அதுதான் பதில் தான் இது. அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு விஷயத்தை தேடும் பொழுது சர்ச் பண்ற நேரம் பல வகையான ஆன்சரை தரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, சர்ச் பண்றோம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்டுக்குள்ள தேவை இல்ல சும்மா விட்டுருங்க, ஓல் டைப்பா இந்த எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணிட்டு ரீசெண்டா, பாப்புலரா, அகடமிக்கா, ஃப்ரீயா, அதையும் ஃபில்டர் பண்ணுனா ரிசல்ட்ஸ் தனித்தனியா தட்டா பிரிச்சு வந்துடும். இந்த மாதிரி ஸ்மார்ட் லைப்ரரி. அதுல புக் மார்க் பண்ணிக்கொள்ளலாம், தேவைப்பட்டது அதுதான் எனக்கு இது தேவை, இதுவும் தேவை, அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையானது இந்த ரெண்டையும் எலோல காட்டும். புக் மார்க் பண்ணது கீழங்க வந்துடும். தேவையில்லையா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இது எங்களோட லைப்ரரி. அடுத்தது கான்டாக்ட் அஸ், எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏற்கனவே நீங்க இருக்கிறீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேர், இமெயிலாம் வந்துட்டு ஃபோன் நம்பர் அடிச்சு கமெண்ட்டை பண்ணுனா எங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தேவையான விஷயத்த செய்யலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும். இப்ப அதோட முடிச்சிருவோம். ரைட், செல் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்போ பிஸ்னஸ் ஹப்புக்கும், புத்தகம் தாரகைக்கும், யூத்சி எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நாங்க இதுல செல் பண்ண போறோம். செல்லர் லாகின் இங்க வந்துட்டோம்.
முக்கியமான விஷயம். இதுல sell your products from shop by showcase your item, get more audience and enjoy business எப்படி பாசிட்டு வரலாம். அதுக்கு பிறகு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு login to my account கொடுத்தா login ஆகிருவீங்க. இல்ல புதிதாக இணைக்கிறவங்க ஜாயினை கொடுத்துட்டா கிரியேட் அக்கௌண்ட் வந்துடும். செலர் நேம், ஷாப் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அர்னோட்ட ரோபோட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா செலக்ட் ஆகிரும். சைன் அப் டு பிகம் அ செல்லர் உள்ள வந்துடுவீங்க. ரைட்டா? நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதால டக்குன்னு லாகின் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ரைட். என்ன நடக்குது? 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஹை செக்யூரிட்டி. ஏற்கனவே இது படிச்சுக்கிறீங்க தானே? நான் படிச்சு தந்திக்கிறேன் என்னன்னு சொல்லி போட்டு. சரியா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதில் இமெயிலுக்கு வந்திருக்கும். ஏன்னா இமெயில் அட்ரஸ் தானே கொடுத்தது. இப்போ இமெயிலை செக் பண்ணிட்டு வரேன் டக்குண்டு. 30 செகண்ட் தான் தரும். அப்படி இல்லாட்டி ரீசெட் ஆகிடும், மறுபடியும் அனுப்புறது. இந்த உங்களோட டேஷ்போர்ட். இதுல என்னோட பேரை காட்டுது, வியூ ப்ரொஃபைலை காட்டுது. உங்களோட மொபைல் வெர்ஷன் ஆயிருந்தா இந்த ஸ்டைலுக்கு காட்டும். டெஸ்க்டாப் வெர்ஷன்ல நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். உங்களோட ஸ்டோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பக்கம் உங்களோட கிராஃப் ஒன்று காட்டும். சேல் போனது, செக் அவுட் போனது, ரிட்டர்ன் ஆகுனது எல்லாத்தையும் இதில் காட்டிக்கிட்டீங்க. இதில் வந்து ஸ்டோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கிழமை, இந்த மாதம், இந்த வருஷம் என்ன செஞ்சீங்க எல்லாத்தையும் இதில் காட்டும். இதில் பாருங்க டோட்டல் ஏர்னிங் எவ்வளோக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க ஸ்டோர் மூலமாக. அடுத்தது நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணால் தான் நீங்கள் அப்ரூவல் ஆகுவீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோர் செட்டப் எல்லாம் செய்யலாம். அதுக்கு பிறகு பாருங்க ப்ராடக்டை அப்ரூவல் பண்ணது இது, பெண்டிங் ப்ராடக்ட் என்ன, டிஸ்அப்ரூவல் என்ன, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று தருவோம். டெஸ்ட் பண்ணுங்க. சில ஃபங்க்ஷன் இதில் வேலை செய்யாது. வந்த உடனே முதலாவது நீங்கள் பண்ணுறது கன்ஃபிகரேஷன். இதை பாருங்க, ஒவ்வொரு மெனுவாக எடுத்து பார்க்க. சிலலாம் டிசேபிள் பண்ணிக்கிறோம். சரியா? இது நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் வெளியிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் அது மூலமாக இங்கே விற்பனை செய்யலாம். கூடிய சீக்கிரம் இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் தருவோம். டைம் ஃப்ரேம் போதாதால நான் இப்போ விளக்கப்படுத்த இல்லை. அடுத்து மை அக்கௌண்ட்டுக்கு வாங்க. இதில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடும், உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கிறோம். லைக் இது உங்களோட லொகோவை போடலும், அதே மாதிரி உங்களோட இமெயில் போடலும். அடுத்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது, உங்களோட பேர் என்ன பாருங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டோரோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதே மாதிரி உங்களோட செலர்ல பாலிசி நாங்கள் இதுதான் விற்போம், இதுதான் செய்வோம்னு சொல்லி போட்டு இதுக்கான ட்ரைனிங்கும் உங்களுக்கு நாங்கள் தருவோம். சேவ் பண்ணி விட்டுட்டா சேவ் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களோட லொகோ அப்லோட் பண்ணிடும். அதே மாதிரி கீழே வந்தால் உங்களுக்கு நாங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேனர் ஒன்று உருவாக்கிக்கிறோம், ஸ்டோர் பேனர். இது பிடிக்க இல்லையா, ரிமூவ் பண்ணி போட்டு அப்லோட் பேனர், உங்களோட பேனர் ஒன்று இந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி போட்டால் ஒரு அழகான கடம் மாதிரி அந்த வெப்சைட்லேயே வந்து உட்காந்துருவீங்க. அது மூலமாக அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடலாம். லைக் இது ப்ராடக்ட்டுக்கு போயிட்டு ப்ராடக்ட் லிஸ்டிங் இருக்குது. இது வந்து நாங்கள் அப்ரூவல் பண்ண ப்ராடக்ட், அந்த ஆப்ஷனில் போச்சுது அதுதான் இது. இது வந்து அட் ப்ராடக்ட் போடுறது. அதில் நார்மல் ப்ராடக்டா, டிஜிட்டல் ப்ராடக்டா. டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன, கையால் தொடையலாத விஷயம், சாஃப்ட்வேர் விற்கிறது. ஒரு ஆர்ட் பெயிண்டிங் வந்து இதில் உள்ளது, கம்ப்யூட்டரில் உள்ளது, தொடையலாத அது டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்கிறது. அல்லது நார்மல் ப்ராடக்ட் தான், நார்மல் ப்ராடக்ட் இது. அதுக்கப்புறம் அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, போடுறது. எத்தனை ஃபோட்டோ வேணாலும் போட மேலே. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான பேர் என்ன, ப்ராடக்ட் டைப் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, சரியா, ப்ராடக்ட் டேக் என்ன அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது.
இதை ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்குது. இதுக்குன்னு நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரைனிங் ஒன்று நாங்கள் தருவோம். எல்லாத்தையும் விளக்கப்படுத்த டைம் இல்லை. கூடிய சீக்கிரம் இதை நாங்கள் செய்து தருவோம். அடுத்தது கலெக்ஷன் இருக்குது, எங்கே போடுறது, கோர்சஸில் போடுறதா, ஹோம் பேஜில் போடுறதா, நீங்கள் தப்பாக அங்கே ஃபில் பண்ணனாலும் நாங்கள் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் அப்ரூவல் தந்து உங்களுக்கு போட வச்சுருவோம். சேவ் சேஞ்சஸை கொடுத்தா சேவ் ஆகிரும். அதுக்கு பிறகு உங்களோட ப்ராடக்டை இதில் இருக்கிற மாதிரி நினைக்கிற பெண்டிங்காக இருந்தால் பெண்டிங்னு காட்டிக்கிட்டீங்க, நாங்கள் அப்ரூவல் தந்து அப்ரூவல்னு காட்டுவோம். இல்லை இதை நீங்கள் எடிட் பண்ணலும் டிசேபிள் பண்ணனா டெம்பரரியா, அல்லது விவில் ஸ்டோர் காட்டினா ஸ்டோருக்கு போயிட்டு பார்க்க எப்படி வந்துக்குது, இல்லை டிலீட் பண்ணி விட்டா இது காணாம போய் உங்களோட ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது. ரைட்டா? அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில் கட்டாயம் நீங்கள் போட்டு வச்சுக்கொள்வது. இது அடுத்த சப்ஜெக்ட். உங்களோட பேமெண்ட் வந்து இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தந்திக்கிறோம். உங்களோட அமானா பேங்க் சும்மா போட்டிக்கிறேன், அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு சேவ் பண்ணி விட்டா ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இது வாங்க பொழுது உங்களோட பேமெண்ட் டீட்டெயில் இதில் காட்டும். அவர் உங்களுக்கு பேங்க் பண்ணுவார். இப்போதைக்கு அதை தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஒரு டெஸ்டிங் பீரியடுக்காக. எங்கள் டைரெக்டாக இப்போதைக்கு வாங்க இயலாது. எங்களை பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு பிறகு அதை செய்யலாம். அடுத்த ஸ்டெப். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா? கேள்வி இருந்து தாராளமாக கேட்கலாம். இல்ல சார், எல்லாமே தெளிவு சார். ரைட், சூப்பர். இப்போ இதுக்காக வேண்டி நாம ஒரு முக்கியமான விஷயங்களை 1 by 1 நாங்கள் வீடியோ வெளியிடுவோம், அதில் போடுவோம். சரியா? ரைட். இப்போ நாங்கள் முடிவுரைக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பொதுவான கேள்விகள் நான் இது வரைக்கும் படிச்சதுல ஏதாவது சரி இருந்தால் நீங்க தாராளமா இப்போ கேட்கலாம். ரைட். இப்போ நாம வந்து முடிவுரைக்கு வந்துட்டோம். நாங்க ஒரு போட்டி ஒன்று வைக்க போறோம். எங்களோட வெப்சைட்டுக்காக வேண்டி ஒரு போட்டி ஒன்று வைக்க போறோம். அந்த போட்டி என்ன போட்டி? நான் சொல்லிட்டேன், இதுக்கு முன்னுக்கு சில போட்டி ஒன்று வச்சு போட்டு உங்களுக்கான பண பரிசு அந்த ஆஃபர் ஒன்று தருவோம் அப்படின்னு சொல்லி எங்களோட யூத் விங் ஜூலுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம் இந்த விஷயத்தை. கேள்விப்பட்டீங்களா? பார்த்தீங்களா அந்த விஷயத்தை? எஸ் ஆர் நோவா? ரைட். அந்த போட்டி அப்போமா கேன்சல் பண்ணிடுவோமா? அப்போ ரைட், சூப்பர். இப்போ இதில் அந்த போட்டி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்கள் அதை வந்து நாங்கள் நாளைக்கு நாளை மாதிரி நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டும் தர வேண்டியிருக்குது. அது முடிஞ்ச கையோடு நாங்கள் அறிவிப்போம். முதலாவது பரிசு சரியா 2500 ரூபா, ரெண்டாவது பரிசு வந்து 1700 ரூபா, மூன்றாவது பரிசு வந்து 1000 ரூபா பணப்பரிசு இருக்குது. சரியா? அதே மாதிரி விசேட பரிசு இருக்குது 300 ரூபா தலா 10 பேருக்கு கொடுப்போம். கேஷ் ப்ரைஸ் அவனோட பேங்குக்கு நாங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஸ்டோர் ரிபேட் வவுச்சர் அப்படி இல்லாட்டி செலர் வவுச்சர்னு சொல்லி 40 வவுச்சர் கொடுப்போம் நாங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் ஒன்று நாங்கள் சொல்லுவோம். அதை நாங்கள் பேசிட்டு இருக்கோம் எங்களோட போர்டால். அதை நாங்கள் முடிவெடுத்ததுக்கு பிறகு 40 பேருக்கு அந்த ஆஃபரை கொடுப்போம். எங்களோட ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீயாக வாங்க இயலும், அல்லது வந்து செல்லர் இது ஆப்ஷனில் வார நேரத்தில் அதுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று உங்களுக்கு நாங்கள் தருவோம். 40 பேருக்கான இது கிடைக்கும். குலுக்கல் முறையில் உங்களுக்கு தெரிவு செய்வோம். இந்த போட்டி அது எப்படி செய்யறது, என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை நாங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம். இதை நடத்த போகிறது வந்து குவிக்ஸ் ரீச்சுக்கு நாங்கள் அசைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவர் இதுக்கு பொறுப்பு உயர் அதிகாரி அவர்ன்றதால இக்ஷாஃப் தான் இதை செய்வார். குலுக்கல் முறையில் தெரிவு செய்யறதுக்கு எங்களோட பெட்ரிசியா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க எங்களோட ஆர்கனைசர் ஜஃப்னா ஆர்கனைசர், அவங்க தான் அந்த குலுக்கல் தெரிவை செய்வாங்க, நடத்த போறாங்க. சரியா? நானும் தான் பார்வையாளராக இருக்க போறேன். உங்களுக்கான பரிசுகளை நாங்கள் தருவோம். தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஆஃபர்ஸ் தருவோம். ரைட். இப்போ முடிக்கிறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்றோம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியா, நான் ரொம்பவும் கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் வந்திக்கிறேன். நான் என்னுடைய காலத்தில் உள்ள சில விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வந்து யூத் விங்ஸ் மூலமாக. சரியா? சந்தர்ப்பங்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்தா தான் அவர் வந்து சந்தர்ப்பங்கள் கிடைச்சா தான் தன்னை அடையாளப்படுத்த முடியும். எப்பவுமே வந்து சந்தர்ப்பம் எங்களுக்காக காத்திருக்காது. நாங்கள் வந்து நிறைய பேர் எங்களோட மாணவர்களோ சரி பெரியவங்களோ சரி வீணான சில முயற்சிகளில் நாங்கள் இறங்குறோம்.
லைஃபை வீணடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு சிலர் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம், வாழ்க்கையை வந்து பிரயோசனப்படுத்திட்டு போறோம். வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான். அந்த வாழ்க்கையை வந்து சரியான முறையில நாங்க வாழ்றதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். பண்பாடான ஒரு சமுதாயமாக தான் நாங்க வரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்க இதை உருவாக்கி இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வெப்சைட் கான்செப்டை நாங்கள் எல்லாரும் செஞ்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே அதிகமான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமான பேருக்கு வசதி குறைவு. ஒன்று பொருளாதாரம் இருக்கும், அல்லது குடும்ப சூழ்நிலை இருக்கும், முக்கியமாக அன்பு பெண்மணிகள் எல்லாருக்கும். அடுத்தது வந்து புத்தளம் தாரகையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தொழில் செய்யக்கூடியவங்க தான் இருக்கிறீங்க. அதுல சக்சஸா போற ஒரு ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய கட்டத்துல இருக்கிறீங்க. ஒரு எண்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு தரது எங்களுடைய நோக்கமும் கூடும். அதே போல பிஸ்னஸ் ஹப்பும் அப்படித்தான். உங்களோட வருமானத்தை உயர்த்தணும், நல்ல முறையில நீங்க வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்கான பயணத்தை தான் நம்ம செய்ய போறோம். அதே மாதிரி எங்களோட யூத் விங்ஸ் இளைஞர்கள் வந்து நிறைய பேரை கொண்டு வந்து இந்த கன்செப்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்து சேருங்க. தான் மட்டும் வாழணுங்கிற ஒரு மனோபக்குவத்தில் இருக்காம சுயநலம் இல்லாத ஒரு பயணத்துல நீங்க மேற்கொள்ளணும். கட்டாயம் இதை உங்களுக்கு நீங்க செஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி வீண் அடிச்சிடாதீங்க. நான் எப்படி கஷ்டப்பட்டு நான் ஒரு இடத்துக்கு நான் வந்தேனோ, அகில் சேரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆங்கிள் அவரை தூக்கி விடுறதுக்கு ஒத்துரம் இல்லை. இப்பதான் அவர் வளர்ந்துட்டு வராரு. அவருக்கு படைச்சவன்ற உதவியெல்லாம் நாங்க கை கொடுத்துட்டு அவரும் நல்ல நிலைக்கு வந்து அவரை எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யறோம். இக்ஷாஃப் சார் அவரும் அப்படித்தான், அதே பிரச்சனை தான் அவருக்கும். அவர் நிறைய பேர்கிட்ட போயிருப்பாரு, கேட்டு இருப்பாரு. அதை நான் சொல்ல விரும்ப இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி போட்டு நிறைய ஐடியா எடுக்கிறாரு. சில நேரம் அவரோட நான் காரமாவும் சில நேர விஷயத்த சொல்லுவேன். ஒரு சகோதரனை கண்டிக்கிறது. ஏன்னா அவர் தவற என்ன திருத்த சொல்லுகிறார் உரிமையோடு. அவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கிறார். அது போலதான் எல்லாருமே ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கிறீங்க. எங்களோட போர்டில் உள்ள மெம்பர்ஸ் மார்க் என்ன கொஞ்சம் பேர் கரைச்ச பண்ணவங்களை தான் அந்த போர்டில் போட்டிருக்கு. எப்படி கரைச்ச பண்ணாங்கன்னு சொன்னால், நாங்கள் என்ன துறையில இருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் இது வேணும்னு சொல்லி உரிமையோட சண்டை பிடிச்சிக்கிறாங்க. சண்டை பிடிக்கக்கூடிய சண்டைய உரிமையோட எங்களோட கேட்டு பெறுங்க. நாங்க சந்தோஷமாக உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இளைஞர்களே, வெளிநாட்டுக்கு தான் போய்த்து உழைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. நல்ல கல்வி, ஒரு நல்ல ஒரு அனுபவம், தொழில் ரீதியிலையும் சரி. உங்களுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தானே. ஒருத்தன் நினைச்சா ஒருத்தன் நினைச்சா கண்டிப்பாக முடியும். நம்மால எது முடியுமோ அது கண்டிப்பாக முடியும். அந்த வகையில நீங்க எப்பவுமே சோரம் போயிடாம சாதிக்கக்கூடியவர்களா இருங்க. எங்களுக்கு கன்செப்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்றதை விட உங்களுக்கு நீங்களே பண்ணி கொள்றீங்க. இப்படியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யாரும் செஞ்சு தர மாட்டாங்க. அதுல அருமையை புரிஞ்சவங்களுக்கு இதை சமர்ப்பணம் செய்யறோம். இதை நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழில் செய்யறவங்க இருக்கிறீங்க. அவங்களோட தொழில்களை வந்து வீடுகள்ல இருந்து செய்யணுமா, சுய தொழில் செய்யணுமா, அதை மட்டும் ஒரு முட்டை கிளைக்கிற குஞ்சு மாதிரி அதுக்குள்ளேயே மட்டும் இருக்காம புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் டெக்னாலஜியை தரோம். டெக்னாலஜி வைஸ் வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. வெளி உலகத்தை நாங்கள் கனெக்ட் பண்ணி தரோம். நாங்கள் வந்து இதை லீகலாகவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ப்ரைவேட் லிமிட்டடாக. அதுக்கு போட்டு இருக்கிறோம். எல்லா அப்ரூவலும் ஒரு 1 வீக்கில் வந்ததுக்கு பிறகு அந்த வெப்சைட்டுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது நாட்டு இதில், அதுவும் வந்துடும். வந்ததுக்கு பிறகு முறையாக நாங்கள் உங்களுக்கு பயன்படுத்தலாம். இது அது எஜுகேஷனாக இருக்கட்டும், சர்வீஸ் பேஸ் ஆகிக்கட்டும், அதே மாதிரி தான் இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் கம்பைல் பண்ணி செய்கிறோம். ஸோ உங்களுக்கான முழு பேஸையும் நாங்கள் தாரோம். நிறைய செலவழிச்சுட்டு இருக்கிறோம் இதுக்கு. அதனால அதுக்கு ஒரு வருமானத்தை உண்டாக்குற மாதிரி செஞ்சா தான் அந்த வருமானத்தை எடுத்து திருப்பியும் உங்களுக்கான விஷயங்களை நாங்கள் திருப்பி தரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒத்துழைக்கணும். சரியா? ஸோ எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக எடுத்துக்கொள்ளணும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் இதோட முடிச்சு கொள்றோம்.